அம்மா மருமகளே, சொல்லுங்க மாமா. சாப்பாடு ரெடியாம்மா? சாப்பாடு ரெடி. சைட் டிஷ் தான் ஒரு புதுவித துவையல் அரைச்சிட்டு இருக்கேன். என்ன துவையலுமா? இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான தொகையல் ரெசிபி. இது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சாத்தத்தோடும் பிசைஞ்சு சாப்பிடலாம். கார குழம்புக்குலாம் அந்த சைட் டிஷ்ஷாக அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக இது போல் கலர் சேஞ்ச் ஆகும்போது இன்னும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட முழு தனியா, ஒரு துண்டு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புல நல்லா வறுப்பட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில கொஞ்சமா வெண்டைக்காயை ரஃபா சாப் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா தொகையல் ரெடி. இப்ப தாளிப்புக்கு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, கூடவே ஒரு 4 பூண்டு தோலோடவே இடிச்சு சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா பெருங்காயம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம தொகையோட சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் தொகையல் ரெடி. இது தயிர் சாதம், கார குழம்புக்குலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வெண்டைக்காய் தொகையல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.